உளவுத்துறையை களமிறக்கிய விஜய். லஞ்ச புகார்களை கண்காணிக்க நடவடிக்கைகள் தீவிரம். தமிழ்நாடு முழுக்க முக்கிய ஆபரேஷன். தமிழகத்தில் லஞ்சம் மற்றும் ஊழலை வேரோடு களை எடுக்கும் தமிழக வெற்றிக்கழக அரசு அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. அரசு அலுவலகங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கவும், லஞ்சப்பிடியில் இருந்து மக்களை மீட்கவும் விஜய் தலைமையிலான அரசு உளவுத்துறை நேரடியாக களமிறக்கியுள்ளது. அரசு சேவைகளை பெற பொதுமக்கள் யாருக்கும் லஞ்சமோ அல்லது கட்சி நிதியோ கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் குறித்து பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்க பிரத்யேக வாட்ஸ்அப் எண் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண மெசேஜ் அனுப்பினாலே போதும், உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த அறிவிப்பு அரசு துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக பல அலுவலகங்களில் லஞ்ச பழக்கம் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிகிறது. கட்சி நிதி என்ற பெயரில் பணம் வசூலிப்பது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் நேரடியாக கெடுபிடி செய்வதை தவிர்த்து மக்கள் தாமாக முன்வந்து கொடுத்தால் மட்டுமே வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதே வேளையில் கடந்த ஆட்சி காலங்களில் பெரிய தொகையை கொடுத்து பணியிட மாற்றங்களையும் பதவிகளையும் பெற்ற உயர் அதிகாரிகள் தங்களின் அன்றைய செலவினங்களை ஈடுகட்ட துடிக்கின்றனர். இதற்காக கீழ்நிலை ஊழியர்களை லஞ்சம் வாங்குமாறு கட்டாயப்படுத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக